ஒரு அழகான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். தலைப்பு மேடையிலே நீங்கள் பார்க்கலாம். மகளிர் முன்னேற்றத்தில் பெரும் பங்கு வகிப்பது வீடா நாடா. இந்த தலைப்பை அக்கு வேறு ஆணி வேற பேசி பேசி புளிச்சு போன ஒரு விஷயம். எந்த தொலைக்காட்சியை திறந்தாலும் இப்படி ஒரு தலைப்பு, வீடா நாடா, மகளிரா இளைஞரா மக்களா, இப்படி கேட்டு கேட்டு அலுத்து போன, சலித்து போன, இத்து போன ஒரு தலைப்பு என்று எண்ணி விட்டு நூலகத்திற்கு சென்று ஒரு புதுமையான நோக்கில் இந்த தலைப்பை அணுகினால் எப்படி இருக்கும் என்று சில புத்தகங்களை புரட்டினேன். அப்பொழுது என்னுடைய கண்ணிலே கிடைத்த ஒரு புத்தகம், அது ஒரு மொழிபெயர்ப்பு நூல். பெரும்பாலும் தமிழை காட்டிலும் ஆங்கிலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்படுகிற நூல்களில் சில உயர்தரமான செய்திகள் இருப்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்படி என் கண்ணிலே ஒரு கிடைத்த ஒரு நூல், அந்த நூலிலே இருக்கக்கூடிய ஒரு 4-5 மேற்கோள்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய முன்னுரையை முடித்து கொண்டு அவர்களுக்கு வழிவிடுகிறேன். தலைவரே, எமது கடவுளே, பிரபஞ்சத்தின் அரசரே, என்னை ஒரு பெண்ணாக படைக்காததற்காக உங்களை போற்றி வணங்குகிறேன். இது ஒரு மேற்கோள். யார் சொல்லுகிறார் என்றால், ஹீப்ரு நாட்டிலே ஹீப்ரு நாட்டினுடைய ஆடவர்கள் அத்தனை பேரும் பொழுது விடிந்தவுடன் இறைவனுக்கு முன்பு நின்று பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வாக்கியம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2வது, இது என்ன அக்கிரமமா இருக்கு? புத்தகங்களில் கூட ஆண்கள் படிப்பதற்கென்று ஒரு புத்தகம், பெண்கள் படிப்பதற்கென்று ஒரு புத்தகம், புத்தகங்களில் கூடவா பிரிவினை? இது ஒரு மேற்கோள். இதை சொன்னவர் மிகச்சிறந்த தமிழறிஞர் காப்போ அகத்தியலிங்கம் அவர்கள். இன்னொரு மேற்கோள், உன்னதமான ஒரு சமுதாயத்தை படைக்க வேண்டுமானால் பெண்கள் வெறும் உற்பத்தி கருவிகளின் நிலையில், அடிக்கோடு போட்டுக்கோங்க, உற்பத்தி கருவிகளின் நிலையில் இருத்தப்பட்டிருப்பதை ஒழிக்க வேண்டும். சொன்னது யாரு? மார்க்ஸ், ஏங்கல்ஸ் தன்னுடைய நூலில்.